ஹாய் மை டியர் டாக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நீட் எக்ஸாம்ல எப்படி இந்த சில்லி குட்டி குட்டியாக வரக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணா இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நம்மகிட்ட இருந்து வராது, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம நீங்கள் டிவில பார்க்கும்போது ஒரு ஆட் பார்த்துருப்பீங்க, ஓகேயா? லலிதா ஜுவல்ஸில் ஒரு ஆட் இல்லை பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்து போறீங்க இப்படின்னு ஒரு ஆட் பார்த்துருக்கீங்க தானே? கரெக்ட். இதே ஆடு நம்மளுக்கும் வந்து அப்ளிகபிள் தான், சரியா? நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மார்க்கை ஒரு சில்லி மிஸ்டேக்னால எதுக்கு எல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓகேயா? நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம மார்க்கே வந்து நம்மளுக்கு என்னது, ஒரு மார்க் ரெடியூஸ் ஆனாலும் நம்ம எத்தனையோ லட்சம் பேர் இல்லை என்னதாயிரும் பேக்ல வந்துடும், சரியா? ஸோ சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்றது தான் இப்போதைக்கு உள்ள நம்மளோட பெரிய டார்கெட். ஓகே, இந்த டார்கெட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் உள்ளதுன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே உங்க மைண்டை நீங்களே என்ன பண்ணுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுங்க. என்ன பிரெயின் வாஷ் பண்ணணும்னா, இந்த பாருங்க, ஜஸ்ட் உங்க பிரெயினுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஓகேயா? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க. லாஸ்ட் டைம்ல ஐயோ நான் அது படிக்கலையோ இது படிக்கலையோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது, சரியா? கான்ஃபிடென்ஸ், நான் எல்லாமே படிச்சிருக்கேன், நிறைய போட்டு பார்த்துருக்கேன், கண்டிப்பாக எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்னது அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேயா? அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். ஓகேயா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கண்டிப்பா ஃபோக்கஸ் வேணும். ஓகேயா? ஒரு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டீங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒரு கொஸ்டின்ல முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, ஐயோ அம்மா என்ன நினைப்பாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவன் நல்லா எழுதிருப்பானா, அவன் இதை அட்டன் பண்ணுவானா, அது இதெல்லாம் நீங்க தேவையே கிடையாது. ஜஸ்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் என்னது அந்த ஸ்டடீஸ்னா அந்த எக்ஸாம்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்களா, அதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னது ஆன்சர் அப்படி கிளாரிட்டியா உங்க மைண்ட்ல என்னதாகும் வந்து போகும். ஸோ ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். இந்த ரெண்டையும் நீங்க வந்து அந்த எக்ஸாம் ஷீட் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போதே அதை என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பிரெயினுக்கு சொல்லி கொடுங்க, நான் எல்லாமே படிச்சிருக்கேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு என்னது மார்க் கிடைக்கும். ஓகேயா? எக்காரணத்தை கொண்டும் யாரை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேயா? எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், இது மட்டும் தான் இருக்கணும். இன் பிட்வீன்ல யாரும் உள்ள வரவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. ஓகேயா? எஸ். இப்போ அதுக்கு அடுத்த ட்ரிக் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்லி மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக், ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் சில்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேயா? அதுக்கு அடுத்தது என்னன்னா பாருங்க, ரீட் த கொஸ்டின்ஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ். ஓகேயா? அதாவது நிறைய பேர் 2-3 நேரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, 2 நேரம் பண்ணுனா போதும், அதெல்லாம் கிடையாதுங்க. 2 to 3 times. ஓகேயா? ஸோ சிம்பிள் கொஸ்டின்னா ஒரு 2 நேரம் படிச்சாலே கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். பட் சில நேரம் ஏதாவது ஒரு இடத்துல சிம்பிளா ட்ரிக்கியா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டினுக்கு 3 நேரம் நீங்க என்னது படிச்சு அதை என்னது ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டினை மட்டும் படிச்சா போதுமா மேம், ஆன்சரை கொஸ்டின்ல மட்டும் ட்ரிக்கி கொஸ்டின் இருக்காது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்லையும் நிறைய ட்ரிக்கி, அதாவது நிறைய சான்ஸ், அதாவது ஏயும் பியும் ஒரே மாதிரி இருக்கலாம், பியும் சியும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் நிறைய இருக்கிறதுனால கொஸ்டினை ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆப்ஷனே என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணதான் செய்யணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டினை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி எல்லாம் மேம் ட்ரிக்கி, இதை வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைனை பார்ப்பாங்க, வா இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது மாதிரியே அந்த ஆன்சரை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை உடனே போய் மார்க் பண்ணிட்டீங்கன்னா மொத்த மார்க் போயிடுச்சு. தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ல ஃபுல்லா ரீட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்ல தான், அந்த எண்ட்ல தான் நம்மளுக்கு ஆப் இருக்கும். அந்த கொஸ்டின் நாட் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க. ஓகேயா? இல்லைன்னா நாட் ட்ரூன்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா நாட் இன்கரெக்ட். அதையும் நம்ம நாட் இன்கரெக்ட் நல்லா தெரியும், இன்கரெக்ட்னா என்னது தப்பு, நாட் இன்கரெக்ட்னா என்னது அப்ப அது கரெக்ட். இதை நம்ம யோசிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும், சரியா? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க அலாங் வித் என்னது ஆப்ஷன், தட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? அடுத்து பாருங்க, லாஸ்ட் மினிட்ல கேட்கக்கூடிய அந்த லாஸ்ட் லைன்ல தான் இருக்கும்,
which of the இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் எக்ஸப்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்க கரெக்டானதை ஒரு ஆப்ஷனை பார்த்தோன்னே என்ன பண்ணிடக்கூடாது, டிக் பண்ணிடக்கூடாது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினா இருக்கலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இந்த சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல லாஸ்ட்ல தான் கேட்கும், நீங்க கரெக்டான ஆப்ஷனை எடுக்கணுமா இல்லைன்னா எனது ராங்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமா. நீ லாஸ்ட்ல தான் அந்த இதுலயே என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதனால கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு என்னது சில்லி மிஸ்டேக்ஸா அவாய்ட் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன், சரியா? கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா டோன்ட் ஃபியர் அபவுட் த சைஸ் ஆஃப் த கொஸ்டின். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி பயாலஜில எடுத்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் கேட்க அளவே கிடையாது, சரியா? சில இதுல வந்து ஒரு 1/4 பேஜ் இல்லைன்னா 1/2 பேஜ் ஒரே கொஸ்டினை இழுத்துட்டு போவாங்க. பட் கொஸ்டினோட சைஸை பார்த்து பயப்படாதீங்க. உள்ள கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்லைன்னா நம்ம படிச்ச ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்து வச்சு நம்மளுக்கு என்னது இதை ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்ல இது கரெக்டா ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேயா? அதனால கொஸ்டினை பெரிய கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஓகேயா? ஏன்னா நம்ம படிச்ச கான்செப்ட் தான் அதுல என்ன செய்ய போகுது, வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 4வது ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா fill the OMR sheet within the allotted time. ஓகேயா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் மினிட்ல பரபரப்பா, அதாவது என்னன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிருப்பாங்க. ஓகேயா? ரொம்ப படபடன்னு இருப்பாங்க. இருக்கிறது எல்லாமே என்னதாயிரும், தப்பாயிடும். ஸோ இதுக்கு வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாத்துக்கும் நீங்க 45 மினிட்ஸ் நீங்க இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும், சரியா? ஆனா இதுல இன்னொரு ஐடியாவும் நான் சொல்லி தரேன். நம்ம பயாலஜி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட், இது லைன் பை லைன் நம்ம படிச்சது NCERT-ல தான் இருக்குது. ஸோ இங்க 1.5 hours எப்படியாவது நீங்க கன்சியூம் பண்ணி 50 to 1 hour பயாலஜியை முடிச்சுக்கிட்டு அந்த 30 minutes அப்படியே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஈஸியா அதுல உள்ள கொஸ்டினை நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நம்மளும் என்னது கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், சரியா? ஸோ அந்த டைமை ஃபர்ஸ்டே அலாட் பண்ணிருங்க. அடுத்தது என்னன்னா OMR ஷீட்ல நீங்க வந்து மார்க் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் 5th கொஸ்டின் அட்டென்ட் பண்றீங்க, அப்பவே நீங்க என்ன பண்ணிடணும், 5th கொஸ்டின்ல நீங்க OMR ஷீட்ல என்ன பண்ணணும், பாயிண்ட் பண்ணிடுங்க. இல்ல நான் லாஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து மறந்து தப்பா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே என்னதாயிடும், தப்பாயிடும். இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. இது சில்லி மிஸ்டேக்கை விட பெரிய மிஸ்டேக்கா என்ன செய்திடும், மாறிடும், சரியா? லாஸ்ட் ஒன் பாருங்க, நோ ஃபியர் அபவுட் அன்னோன் கொஸ்டின். சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னது தெரியாம இருக்கலாம். ஒரு கொஸ்டினோ ரெண்டோ நிறையவோ, ஓகேயா? தெரியாம இருக்க கொஸ்டினை பார்த்து நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பா என்னது அவங்களுக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்ட் இதை எழுதியிருப்பாங்களா, இல்லை நான் அதை எழுதியிருப்பானோ அப்படின்னு எந்த ஒரு என்னது திங்கிங்கும் வேண்டாம். தாராளமா கொஸ்டின் பேப்பரை கான்ஃபிடென்ட்டோட வாங்குங்க. கான்ஃபிடென்ட்டோட ஃபோக்கஸா ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னது வெற்றி உங்களுக்கு தான், சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.